வெல்கம் டு ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Tally ERP 9.0ல் கிளாஸ் 3 பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் Tally சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? கிளாஸ் போகலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க போகலாம். சிஸ்டமில் டெஸ்க்டாப் வந்துடுங்க. டெஸ்க்டாப் வந்துட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் போங்க. கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா Tally ERP 9.0 அப்படின்னு கொடுங்க. Tally ERP 9.0 டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டமில் ஓப்பன் ஆகும். இதில் Tally Prime Real 2.1 டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். சரியா? இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மினிமைஸ் பண்ணிவிட்டேன். ஸோ சிஸ்டம் போகிறேன். ஓகே, சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதில் Tally. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் லோட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அக்ரிமெண்ட் ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஸோ இதில் டிஃபால்ட் லொக்கேஷன், இதை எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ரொம்ப ஈஸி தான். சரியா? எல்லா சிஸ்டம்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணும். எல்லா ப்ரௌசரும் எல்லா ஓஎஸ்மே சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இப்போ Tally ERP 9.0 தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? Tally .erp கிடையாது. .erpங்கிறது நியூ வெர்ஷன். ஸோ நம்ம Tally ERP பார்த்துட்டு அதுக்கப்புறம் Tally .erp வருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், Tally ERP 9.0 இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் a minute, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, சிம்பிளாக தான் இருக்கும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபினிஷ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டு என்னோடய டெஸ்க்டாப் போகிறேன். டெஸ்க்டாப்பில் Tally 9 அப்படிங்கிற ஐக்கான் வந்து எனக்கு ஓப்பனில் வந்துருச்சு. சரியா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ நம்ம Tally 9 வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோவில் வந்து இந்த மாதிரி ஆக்டிவேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது கேட்கும். சீரியல், கீ, இமெயில். இது என்ன அப்படின்னா, இந்த ஆக்டிவேஷன் ஃபார்முங்கிறது நம்ம பே பண்ணி வாங்கக்கூடிய வெர்ஷன். நம்ம சப்போஸ் பே பண்ணியிருந்து Tally வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த சீரியல், கீ எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொடுத்து ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து பெய்டு வெர்ஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, பெய்டு வெர்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் வந்து இப்போ வந்து பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் யூஸ் பண்ண போகிறது வந்து எஜுகேஷனல் வெர்ஷன். எஜுகேஷனல் வெர்ஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்லி ஃபார் டீச்சிங் பர்பஸ். சரிங்களா? டீச்சிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு சின்ன டவுட் வரும். இப்போ எஜுகேஷனல் வெர்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது, நம்ம பே பண்ணி வாங்குகிறோம். என்ன டிஃப்ரெண்ட், ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? ஓகேவா? டவுட் இருக்கா? ஸோ நம்ம பெய்டு வெர்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே எஜுகேஷனல் வெர்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டுமே என்ட்ரி போட முடியாது. ஓகேவா? இப்போ ஒரு மந்த்லி வந்து ஒரு 30 டேஸ் இருக்குது, அப்படி 30 டேஸ் அல்லது 31st டேட் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம வந்து அதில் ஒரு 3 டேஸ் மட்டும் தான் போட முடியும். ஃபஸ்ட்டு,
செகண்டு லாஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ்கேப். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி விண்டோ வந்துருச்சா? கம்பெனி இன்ஃபோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கம்பெனி, க்ரியேட் கம்பெனி, பேக்கப், ரீஸ்டோர், குவைட் இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு உள்ள செலக்ட் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் இதில் ஆல்ரெடி கம்பெனி நீங்கள் வச்சுருந்தீங்க, சம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் இருக்கும். ஸோ நான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணனால இதில் எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது, கம்பெனிஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் கம்பெனி. ஸோ புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? ஸோ அதை க்ரியேட் கம்பெனி. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். இந்த பேக்கப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வார்த்தை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சிஸ்டமில் சப்போஸ் வைரஸ் வந்துருச்சு, நம்ம ஓஎஸ் போட போகிறோம் அப்படின்னா சிஸ்டமில் உள்ளதான் பேக்கப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கப் பண்ணுறதுனா எதுவும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ சிஸ்டமில் உள்ள ஃபைலை வந்து ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணுங்கள், ஒரு பென்ட்ரைவ்லையோ சிடிலையோ சேஃப்டி பண்ணுங்கள். ஸோ அதுதான் பேக்கப். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ டேலியில் இந்த சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த சிஸ்டமில் ஓஎஸ் போட போகிறோம் அப்படின்னா நம்ம டேலி கம்பெனிஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு பென்ட்ரைவ் போட்டு பேக்கப் எடுத்துக்கலாம். அடுத்து ரீஸ்டோர் அப்படிங்கிறது பேக்கப் பண்ணதை திரும்ப கொண்டு வர்றது தான் ரீஸ்டோர். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஸோ நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா க்ரியேட் கம்பெனி. ஸோ க்ரியேட் கம்பெனி கிளிக் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த விண்டோ வந்துருச்சா? கம்பெனியை க்ரியேட் பண்ணக்கூடிய விண்டோ. ஸோ இது வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். சைட் பை சைடாக உங்களோட சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா டேலி இன்ஸ்டால் பண்ணுங்கள், கம்பெனி ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.